தமிழகத்தில் கோடை மழை என்பது பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து பெய்து வரக்கூடிய நிலையில் இன்று 3 மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக தேனி, விருதுநகர், தென்காசி ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழைக்கும், அதே போல கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, புதுக்கோட்டை, திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி ஆகிய 11 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும், மீதம் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் மிதமானது முதல் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல இன்றிலிருந்து 19ஆம் தேதி வரையிலுமே தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக 18ஆம் தேதி 4 மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும், 19ஆம் தேதி 6 மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக தமிழகத்தை பார்த்தோம் என்றால் 19ஆம் தேதி வரையிலுமே மழைக்கான வாய்ப்பிருப்பதாகவும், ஓரிரு மாவட்டங்களில் மற்றும் லேசானது முதல் மிதமான மழைக்கும், மற்ற மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. உள் மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் படிப்படியாக 2 to 3 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை என்பது குறையக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது.